வந்துட்டு ஆலோசனை நடத்துகிறாங்க. ரசூல்லா வந்து ஆலோசனை நடத்துகிறாங்க. கைதிகளை இப்போ பிணை கைதிகளாக மதீனாவுக்கு வந்தாச்சு. மதீனா கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஆலோசனை நடத்துகிறாங்க. இப்போ இந்த கைதிகள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ வந்து அபூபக்கர்கிட்ட ரசூல்லா ஃபஸ்ட்டு ஆலோசனை கேட்குறாங்க. அப்போ அபூபக்கர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவங்க என்ன தான் எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய தந்தையுடைய சகோதரர்கள், என்ன தான் இருந்தாலும் நம்முடைய உறவினர்களில் ஒரு ரிலேஷன். இவங்க நம் குலத்தவர்கள், அதாவது நம்முடைய குலத்தை சார்ந்தவங்க. அவர்களிடம் பிணைத்தொகை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அது எதுக்கு, அது யூஸும் ஆகும் நமக்கு. அது வந்து இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக பலமாக நமக்கு அமையும். அந்த ஃபண்டை வச்சு நாம் வந்து இராணுவத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் நம்ம செய்யலாம். அது நமக்கு பலமாகவும், அல்லாஹ் அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்ற வச்சு அவங்களுக்கும் நேர்வழி காட்டலாம். இப்படி ஒரு சாஃப்ட் கார்னர் நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கும் ஹிதாயத்து கிடைக்கலாம். அதே சமயம் பணம் கிடைக்கும்போது நமக்கும் யூஸ் ஆகும். யார் நம்ம சொந்தக்காரங்க தானே அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கருத்தை வந்து ரசூலுல்லாவுக்கு வந்து இவர் சொல்கிறார். அடுத்ததாக ரசூலுல்லா உமர்லியனை கூப்பிட்டு ஆலோசனை கேட்குறாங்க. அவர் ஒரே விடாக சொல்கிறார், அபூபக்கருடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது, இவர் சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, அவர்களை எங்களிடம் விட்டு விடுங்கள், என்கிட்ட கொடுத்துருங்க, எங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துருங்க. அக்கீலை இவர்கிட்ட கொடுங்க, அலிகிட்ட கொடுங்க. அக்கீல் யார்? கூட பிறந்த சகோதரன் அலியோடைய. அக்கீலை பிடிச்சி அலிகிட்ட கொடுங்க, அவர் கொல்லட்டும். அதே மாதிரி இந்த மனிதரை வந்து ஏன்கிட்ட கொடுங்க, அதாவது அவனுடைய ஃபேமிலியிலேருந்து ஒருத்தரை சொல்லி சொல்கிறார், இந்த மனிதரை ஏன்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பேசுகிற வார்த்தை இருக்க பாருங்க, இதுதான் அல்லாஹ் உமருடைய நாவல் அல்லாஹ் பேசுகிறான் அப்படிங்கிறாங்களே, சாதாரண மேட்ரு கிடையாது. அவர் சொல்கிறாரு, ஏன் அது ஏன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டே இருப்போம், அதாவது அவன் சொந்தக்காரனை அவன் கொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு நம்ம காட்டுவோம். என்னன்னு காட்டுறது அப்படின்னா, எங்கள் உள்ளங்களில் இவர்களுக்கு எந்த இரக்கமும் இல்லை, இவங்களை பற்றி எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாதுங்கிறத அல்லாஹ்வுக்கு நாங்கள் டிக்ளேர் பண்ணுவோம். இந்த கைதிகள் முஷ்ரிக்குகள், இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, அல்லாஹ் எதிர்க்க விரோதிகள். இவங்க வந்து அவங்களுக்கு தலைமை வேற தாங்கியிருக்காங்க, இவங்க வந்து கைடு வேற பண்ணியிருக்கிறாங்க, இவங்களை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா? உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை விரும்பலை. அப்புறம் அப்துல்லா இப்னு ரவாஹா அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். அப்போ அவர் கேட்டும்போது அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை தயார் பண்ணி இவங்க எல்லாத்தையும் போட்டு எரிச்சிடலாம் அப்படிங்கிறார். இதையும் ரசூலுல்லாஹ் விரும்பலை. உடனே அலி ரலியல்லாஹு வைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு என்ன சொன்னாருங்கிறது அந்த ஹதீஸில் இல்லை. மொத்தத்தில் இவர் என்ன சொன்னாருங்கிறது அந்த ஹதீஸில் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்டையும் ஆலோசனை பண்ணியிருந்திருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா அஹமதில் எடுத்தீங்க அப்படின்னா 207வது ஹதீஸாக அஹமதில் இருக்குது. அதே மாதிரி முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் 37,845வது ஹதீஸாக இந்த டீட்டெயிலோட. அதாவது புகாரி முஸ்லீமில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இந்த 2 பேர்கிட்ட ஆலோசனை பண்ணது மட்டும்தான் இருக்கும், அபூபக்கர்ட்டையும் உமர்கிட்டையும் மட்டும்தான். இந்த அலிகிட்ட ஆலோசனை பண்ணது, அப்துல்லா இப்னு ரவாஹா கிட்ட ஆலோசனை பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அஹமதில் வரக்கூடிய இந்த ஹதீஸ்லையும் முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவில் வரக்கூடிய இந்த ஹதீஸ்லையும் தான் இருக்குது.